ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் தான் தி பிளாக் ரூம். தி பிளாக் ரூம்ஸ். ஸோ நம்ம இப்போ தான் முறையாக பிளாக் ரூம்ஸுக்கு வரோம். ஆனால் இது ரியல் கிடையாது, ஃபேக்கு தான். ரியல் பிளாக் ரூம்ஸ் வந்து நமக்கு பிசி வேணும், அது பார்க்கலாம் வருதான்னு. தி லாபி இதுதான். ஸோ அதுக்கப்புறமா மறக்காம நம்ம சேனலில் பார்க்குற எல்லாமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் எனக்கும் வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். மறக்காம அந்த பெல் பட்டன் ஆல்ல போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளாக் ரூம்ஸ் உள்ளே வந்தாச்சு. நாடா அதுக்குள்ள சவுண்டா? சீக்கிரம்ப்பா, உங்களை ஃபாலோ பண்ணி நான் வெளியே போகணும். என்னது இது? பாயிண்ட் எக்ஸிட் புரிஞ்சுது. இப்படி போகணும், அப்புறம் இப்படி போகணும், அப்புறம் இப்படி போகணும், ரிட்டர்ன் போகணும். எல்லாம் விசில் வச்சு விளாண்டுட்டு இருக்கானுங்க. நம்ம ஹாய் ப்ரோ, எப்படி இருக்க? எப்படி போகணும்? எக்ஸிட்டை கண்டுபிடின்னு மட்டும் சொன்னா, எக்ஸிட் எங்க இருக்கணும்னு சொல்லணும்ல. சரி வாங்க, நம்மளா போவோம். எல்லாம் ஏன்டா என் பின்னாடி சுத்துறீங்க? நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் ஆயிட்டேனா? இங்க இருக்க வழியிலாம் கண்டுபிடிச்சிட்டேன். என் பின்னாடி யாராவது வந்தீங்களா ஜெயிக்கலாம். என்னது நெட்டு சரியா கிடைக்காம ரீகனெக்ட் ஆகுறன்ற பேர்ல என் கதையை முடிச்சு விட்டானுங்க. போங்க. ஆனா இடம் ஞாபகம் வச்சிருக்கோம்ல. இதுல இந்த சைடு போய் இந்த சைடு அந்த லூசு பைய வர இடம். ஆனா அவன் அங்கேயே போறானே. நம்ம இப்படி போவோம். நமக்கு என்ன? ஆமா வெளியே போற வழி இது. பூனை மூஞ்சி. ஓகே. கண்டுபிடிச்சையா? அங்க வந்து ஒரு ஏரோ மார்க். அதோ நல்ல போனா அங்க ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அது வழியே தான் நம்ம தப்பிக்க போறோம். ஆக்சுவலா இதானே வே. Did you trust me? அந்த சைடு. எக்ஸிட். இதுன்னு ஏதாவது பசிலா?
போகிறதுக்கான வழி என்னன்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக இது ஏதோ ஒரு பசில். ட்ரஸ்ட் மீ. ஓகே, ஸ்டார் வந்து கண்டுபிடிச்சேன். நான் இந்த பசிலை நான் கண்டுபிடிச்சேன். ஸ்டார் வந்து ரெட்டு, பிங்க்கு, இது வந்து ரெட்டு வரணும். ஓகே, ஸோ இது வந்து ரெட்டு, ஸ்டார் வந்து பிங்கா. அதோட கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றணும். அடுத்த கலர் அம்மா, அடுத்த கலர் எங்க இருக்கு? கலர் எங்க இருக்க? டச் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இந்த இன்ஜினத்தை விட்டு நம்ம இப்ப வெளியே போய் தேடணும்னு நினைக்கிறோம். பாக்ஸ் வந்து ப்ளூ, அதாவது ஸ்கொயர் வந்து ப்ளூ. போட்டு வந்துருவோம். ஸ்கொயர் வந்து ப்ளூ கேஷ். நான் ஒரு ப்ரோன்றதால இவ்வளோ ஈஸியாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாக்ஸ் வந்து இதான ப்ளூ? ஆமாம், இதான் ப்ளூ. என்னது? ரீட். ஏதோ ஒன்று போட்டிருக்கானுங்க, என்ன படிச்சுக்கோங்க. மூணு கிடைச்சிச்சு, இன்னும் 2 வேணும்னு நினைக்கிறேன். என்னது இது? சர்க்கிள் வந்து கிரீனு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கிள் வந்து கிரீனு. சர்க்கிள் கிரீனு. வாங்க போய் போட்டு வந்துருவோம் ஒரு தடவை. இவனுங்க வேற அடிக்கடி. சர்க்கிள் வந்து கிரீன் கைஸ். ஓ, நமக்கு தெரிஞ்சிச்சு சர்க்கிள் வந்து கிரீனுன்னு. இப்போ போட போறோம். மொத்தமா வந்து இன்னும் 2 இருக்கு. ஏய், அவ்வளோதானா? முடிச்சிட்டனா? போடுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. என்னய்யா இது? அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே தான் இருக்குமா என்ன? ஏய், முடிச்சிட்டேன். அதான் நான் தான் சொன்னேன், நான் ஒரு போகணும். அதான் ஈஸியாக முடிச்சிட்டேன். இந்த இடம் ஏன் பிளாக்கா இருக்கு? எனக்கு என்னமோ ஏதோ தப்பா தெரியுது. ஏன் இந்த இடம்லாம் பிளாக்கா இருக்கு? ஐயோ, எனக்கு இருட்டுனா பயம். மை காய்ஸ், அப்படியே நம்ம வந்து வெளிய பாருங்களேன்.
ஃப்ரீடம்மா யாருக்கு எங்களுக்கு பேசிட்டுமே கீழே வந்துட்டு நான் மேல இருந்து கீழே விழுந்து எங்க வந்துட்டேயா இல்ல ஒரு லைட்ட கூட குடுக்கல இந்த அட்மாஸ்பியரே என்ன பயமுறுத்துது ரேண்டமா வந்து அதுக்கே நான் எக்ஸிட் கண்டுபிடிச்சேன்டா ஸோ குட் ஜாப் நான் வந்து எக்ஸிட்டை கண்டுபிடிச்சதால இப்ப நான் என்ன வந்து மேல வந்துட்டேன் இல்லையா நான் இப்படி போனியா அவனுங்க கரெக்டா கூட்டு வந்து விட்டானுங்க நான் தான் தப்பா போயிட்டேன் கரெக்டா வந்தும் தப்புன்னு நினைச்சு அந்த ஆப்போசிட்ல போயிட்டான் இப்ப நம்ம எங்க இருக்கோம் ஓடு 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 அங்க இருமா என் கண்ணுக்கு தெரிஞ்சு பேப்பர் ரீட் பண்ணி தொலைய ஏதோ ஒண்ணு பக்கத்துல அந்த முகம் எனக்கு பின்னாடியே பார்த்துட்டு வருது நின்னவே நின்ன கூடாது இப்படிதான் போனோம் இவன் ஏன் நருட்டோ மாதிரி ஓடுறான் ஐயோ வருது அது என்ன பாக்கலன்னு நினைக்கிறேன் something the strange nightmare ஜாலியா இவன் எவனோ ஒருத்தன் எனக்கு முன்னாடி ஓடுறான் ஒரு செகண்ட்ல நான் பேய் நினைச்சேன் அப்படியே ரிட்டர்ன் ஒண்ணு ஐயோ ஐயோ அந்த ரெண்டு மூஞ்சி இங்க வருவியா ஓடுறா 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 ஓடுறா
ஓடுறாடே ஓடுறா. அவ்வளவுதான். That thing is ஒண்ணு எனக்கு புரியல. இப்ப நான் எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது? மூஞ்சில இருந்து அந்த மூஞ்சிக்கு கிட்ட இருந்து ஓடணும்னு சொல்லுது. அவன் உள்ள வர மாட்டான். அவன் உள்ள மட்டும் வர மாட்டான். ஆனா நம்ம வெளியே வந்தா நம்மள பிடிக்க வரான். ஸ்டார் எல்லாம் ஸ்டார் இருக்கு. தண்ணியில குச்சா என்ன ஆகும்? போக முடியல. போகும். ஓகே, ஐ திங்க் இது ரவுண்ட்ஸ் வரும். நான் இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கிறது எனக்கு புரியவில்லை. யாராவது கண்டுபிடிச்சி வெளியே போங்களா? நானே உங்களை பார்த்து தாண்டா வரணும். தப்பிக்கு ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாங்க. என்ன கேட்ட? கருப்பு கலர். அவ்வளவுதான். எக்ஸிட்டா. இது தெரியாமல நான் இவ்வளவு நேரம் சுத்திட்டு இருந்தேன். வேற எங்க எங்கடா எனக்கு போகணும்? எதெல்லாம் அதிருதி ஓடு. படிச்சு மூஞ்சி மேலே எல்லாம் வந்து அதிருது. படிக்க எல்லாம் படிக்க கீழ இருந்தே அவன் எனக்கு கொட்ட போறான். என்னது இது? நம்பர் 1 மேல ஒண்ணுமே இல்ல. ஓகே, மேல ஒண்ணும் இல்லை. இந்த இடத்த எப்படி தட்டுறீங்க? கண்ணு முன்னாடியே இங்க வலின்னு போட்டிருக்கானுங்க. இத பார்க்காம இருக்கும். ஓ, இங்க இருக்கு. என்ன இங்க சுத்த விடுறானுங்க. பிளாக் ரூம் வித் பேக். திரும்ப எங்கயா வந்திருக்கேன்? இது ஏதோ ஒரு ஓ மை காட், அங்க என்னமோ இருக்கு. அது ரெட்டுக்குள்ள போக கூடாதோ? வலி இங்கன்னு தெளிவா தானே போட்டிருக்காங்க. வழிய கண்டுபிடிச்சிட்டேன். கீ வேணும் நமக்கு. இப்ப வழியை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அதை ஓபன் பண்ண கீ வேணும். கீ எங்க இருக்கும்? கண்டிப்பா அந்த கருப்பு முந்திங்க கிட்டதான் இருக்கும். அங்க நம்ம போனா என்ன ஆகும்? நமக்கு அது முடியும். அதுதான் அவனுங்களும் எதிர்பார்க்கறாங்க. இங்க ஏதோ ஒரு ட்ராயிங் இருக்கு. ஓகே, 2-3 சேர் உடஞ்சு போய் கிடக்கு.
ஓகே ஓகே. ஜீரோ ஸ்பேஸ் இங்க எதுவும் இல்லை. கீ ரொம்ப நேரத்துக்கு என் கதை முடிஞ்சிருக்கும். நம்ம இப்ப போலாம், தப்பிக்கலாம். ஆனா வந்து இந்த ஸ்கிரீன் நெரு பண்றாங்க. வந்துட்டு வந்துட்டேன். இங்க என்ன இருக்கு? 7327 நினைச்சேன்டா. 7327 தெரியும். பின்னாடி எதுவும் இல்ல, முன்னாடி மட்டும்தான் வலி இருக்கு. ஸோ இந்த பிளாக் ரூமை நான் அடுத்த பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா போட்டுக்கிட்டே இருந்தால் இதுவும் போயின்னே இருக்கும். ஸோ ஆல்ரெடி வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ பாய் பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் தான் சம்பவமே இருக்குது.